ஒரு அமைதியான குளத்தின் அருகே ஒரு புத்திசாலி ஆமை வாழ்ந்து கொண்டிருந்தது. அதே குளத்தின் பக்கத்தில் இருந்த பெரிய மரத்தில் ஒரு காகம் குடியிருந்தது. இருவரும் தினமும் சந்தித்து பேசுவார்கள். அவர்கள் சாதாரண நண்பர்கள் அல்ல, மிகவும் நெருக்கமான நண்பர்கள். ஒரு நாள் காலை ஒரு வேட்டைக்காரன் அந்த குளத்தின் அருகே வந்தான். அவன் சுற்றி பார்த்து விலங்குகளை பிடிக்க முயன்றான். அப்போது மெதுவாக நடந்து கொண்டிருந்த ஆமையை அவன் பார்த்தான். இது நல்ல வேட்டை என்று நினைத்து உடனே அதை பிடித்து ஒரு பையில் போட்டான். இதை கண்டு மரத்தில் இருந்த காகம் மிகவும் கவலைப்பட்டது. என் நண்பனை எப்படி காப்பாற்றுவது என்று அது தீவிரமாக யோசிக்க ஆரம்பித்தது. சில நிமிடங்களில் காகத்திற்கு ஒரு புத்திசாலி யோசனை தோன்றியது. வேட்டைக்காரன் போகும் பாதையின் முன்னால் காகம் திடீரென கீழே விழுந்து இறந்தது போல அசையாமல் படுத்துக்கொண்டது. அதை பார்த்த வேட்டைக்காரன் மிகவும் மகிழ்ந்தான். இன்று என்ன அதிர்ஷ்டம், ஒரே நாளில் 2 வேட்டை கிடைத்துவிட்டது என்று நினைத்தான். ஆமையை வைத்திருந்த பையை அவன் கீழே வைத்துவிட்டு காகத்தை எடுக்க அருகே வந்தான். அந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்ட ஆமை மெதுவாக பையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் குளத்துக்குள் சென்று மறைந்தது. அதே நேரத்தில் காகம் திடீரென பறந்து மீண்டும் மரத்தின் மேல் ஏறிவிட்டது. வேட்டைக்காரன் அதை பார்த்து மிகவும் ஏமாற்றமடைந்தான். 2 வேட்டையும் கைவிட்டு போய்விட்டது என்று மனதில் நினைத்து கொண்டு அவன் அங்கிருந்து சென்றான். சிறிது நேரம் கழித்து ஆமை குளத்திலிருந்து வெளியே வந்து காகத்தை பார்த்து மகிழ்ச்சியுடன் சொன்னது, நண்பா, உன் புத்திசாலித்தனத்தால் தான் இன்று நான் உயிருடன் இருக்கிறேன். அதற்கு காகம் சிரித்து சொன்னது, நண்பனுக்காக உதவுவது என் கடமைதான். அதன் பிறகு அவர்கள் இருவரும் மீண்டும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். கதையின் நீதி என்னவென்றால், உண்மையான நண்பன் ஆபத்தில் கூட நம்மை கைவிட மாட்டான்.